விஷ்ணு ஏன் தன் கண்ணை தானம் செய்தார் தெரியுமா? புராணங்களின்படி அசுரர்களின் கொடுங்கோன்மையால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தனர். அப்போது சிவனிடமிருந்து வரத்தை பெறுவதற்காக விஷ்ணு கடும் தவம் செய்தார். முக்கண்ணனான கடவுள் சிவனுக்கு விஷ்ணு பகவான் 1000 தாமரை மலர்களை கொண்டு பூஜிக்க நினைத்தார். அப்பொழுது தனது திருவிளையாடலை நிகழ்த்த நினைத்த சிவபெருமான் 1000 ஒரு தாமரை மலரை மறையச் செய்தார். தாமரை மலர்களை அர்ப்பணித்த போது 999 தாமரை மலர்களே இருந்தது. 1000 ஒரு பூ குறைவதைக் கண்ட நீலமேக சியாமளன் ஒரு கணமும் யோசிக்காமல் தனது தாமரைக்கு நிகரான கண்ணை எடுத்து மலராக அர்ப்பணித்தார். இதனால் தான் விஷ்ணுவுக்கு கமலக்கண்ணன் என்று பெயர் வந்தது. விஷ்ணுவை சோதிக்க சிவன் இப்படி செய்ததாக கூறப்படுகிறது. விஷ்ணு பகவானின் அர்ப்பணிப்பை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் சுதர்சன சக்கரத்தை வழங்கினார். அதன் பிறகு விஷ்ணு சுதர்சன சக்கரத்தால் அசுரர்களை கொன்று தேவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். அது மட்டுமல்ல, விஷ்ணுவின் கண்மலர் அர்ச்சனையை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் மூவுலகையும் காக்கும் பொறுப்பையும் விஷ்ணுவிடம் ஒப்படைத்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன.